நல்ல ஃப்ரெஷ்ஷா நிலையா இருக்கு. சிலது வந்து காஞ்சி கருவாடா கிடக்கும். இது வந்து நல்லா இருக்குது. ஒரு கொய்யா, ஆனா எனக்கு இது பிடிக்காது. இந்த கொய்யாக்கா இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு இதை எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நான் சூப் வைக்கிறதுக்காக ஒரு இது நான் டேஸ்ட்டுக்கு அம்மான செம்ம குளிரா இருக்கு. சாமான் வாங்கியாச்சு. என்ன ஒரு மார்க்கெட்டுக்கு போக போறோம் வாங்க. எங்கட பிரிட்ஜில் ஒரு சாமானும் இருக்காது. ஏனென்றா நாங்கள் 2 மாசத்துக்கு முதல் தான் சாமான் வாங்கினது. இப்ப சரியா முடிஞ்சு இது வந்து நீக்காத பையன். இது என்ன? இது வந்து பருப்பு. இங்க பாருங்க, நாவல் பழம். இத வந்து நாங்க இப்பயே உடைச்சுட்ட பாருங்க. கத்திரிக்காய் இருக்குது. இதுதான் அந்த கொரக்கப்புளின்ற பழம். இப்படி அந்த பழத்தின் மேல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு முன்னூற்றி நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வந்து மார்க்கெட் போக போகிறோம். அதோட வந்து இன்னும் 2-3 இடத்துக்கு போக போகிறோம். அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து மார்க்கெட்டு தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் வேறும் இந்த எங்களோட கியூட்டி இருக்குல்ல காடா இருந்தது. இப்ப புடிச்சிஞ்சு வருங்க. கியூட்டி அடிய நல்லா க்ளீன் எத்தனை டோஸ் ஒன்று. ஆனா அந்த பின்னிக்கு இருக்கிற இடமும் கட்டி வீடுகள் வரப்போகுது. இதுல எங்க பக்கத்துலயே வரும் கேஸ் ஸ்டேஷன் இருக்கு, அந்த பெட்ரோல் அடிக்கிற இடம். இதுல வந்து மொபைல் ஹவுஸ்ன்னு சொல்லி பாருங்க. இத அப்படியே வாங்கிட்டு. இது வந்து எங்கிட்ட லேண்ட் இருந்ததுண்டா, அவங்களே இப்படி வீடு விற்கிறாங்க. இதுதான் வீடு. ஆனா இது பெரிய ஒரு வீடு தான். பெரிய வீடு உண்டு இங்க கூடுதலா அந்த அதுக்கண்டு. இப்ப உங்களுக்கு காணி பின்னுக்கு இருக்குதல்ல, அந்த காணிக்குள்ள நாங்க போயிட்டு இப்ப 3 பெட்ரூம் சைஸ் உள்ள இது வந்து வாங்கிட்டு பின்னுக்கு கொண்டு வந்து வச்சு விட்டா சரி. மற்றது அந்த டாய்லெட் வாட்டருக்கு வந்து அந்த வாட்டர் சப்ளையே செய்து விட்டா சரி. அவங்கள கூப்பிட்டா வந்து செஞ்சு விடுவாங்க. அது எங்கட அந்த இதோட கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே, நாங்க போயிட்டு சந்திப்போம். முன்னக்கே பாருங்க, இது இளநீ இருக்குது. எல்லாத்தையும் இதா இருக்கு. இதுல நல்ல தக்காளி பழம் இருக்குது. ஆனா அது பெருசா இதுவும் ஒரு போஞ்சி, இது ஒரு போஞ்சி, அது ஒரு பண்டிப்புடல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து கத்தரிக்காயில 2 வெரைட்டி. இது என்ன ஒரு சம்பல் போட நல்லா இருக்குங்க. ஓகே, அதுல இருக்கான்னு தான் நினைக்கிறேன். கணக்கு இல்ல, ஒரு கரைக்கு எடுப்போம். ஒரு முழம் பெறும். இதில் பாருங்க நல்ல தேங்காய் இருக்குது. அப்புறம் 2-3 தேங்காய் எடுத்தோன்னு நாங்கள் மற்ற சாமான வேண்டாம். ஓகே, ஆனால் எனக்கு இது பிடிக்காது. இந்த கொய்யாக்கா பிரியாணி போடுறதுக்கு நல்லா இருக்கு. டேஸ்டா இருந்தது. ஏதாண்டு மறந்து போயிட்டு நேம மறந்துட்டேன். ஜூன் 25 வரையும் இருக்குது. ஆனா புதுசா வருது. இப்ப முதல் இப்படி இல்லை, வேற மாதிரி இருந்தது. இப்ப புதுசு அடிக்கு நாங்க குடிச்சு எனக்கு ஓமம் வந்து முக்கியம். இப்ப இங்க குளிர்காலத்துல வந்து கொஞ்சம் இஞ்சி ஓமம் அதுகள் எல்லாம் கூட ஜூஸ் பண்றேன். இதுக்கும் முடிஞ்சது. நான் இது பிரியாணிக்கு போடுறேன். நான் இதுக்கும் போயிட்ட இல்லை, அதையும் கொண்டு வாங்குவேன். பாருங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷா நிலையா இருக்கு. சிலது வந்து காஞ்சி கருவாடா கிடக்கும். இது வந்து நல்லா இருக்குது. இது வந்து இந்த தேசிக்காய் வந்து காய வச்சுப்ப காய்ஞ்ச தேசிக்காய். இது முழு தேசிக்காய். இது வந்து மந்தி பிரியாணி செய்யறதுக்கு இந்த தேசிக்காயை முழுசா போட்டு செய்யுங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இது வந்து கொடக்காப்புளியோ ஏதோ ஒரு கொரக்காப்புளியோ ஏதோ ஒன்றுதுன்னா அதுதான் இது. இதுலயே ஒன்று வாங்கி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. மீன் கறிக்கு நல்லமா பார்ப்போம். மெட்டோடு வாங்கணும். நான் முதல் குட்டி பெருங்காயம். இதுதான் பெருங்காயம். இதான் நாங்கள் ஜூஸ் பண்ணுறோம். சின்ன வெறும் பெருசா கொஞ்சம் கூட குடி சாப்பிடும். இதான் ஜூஸ் பண்றதால எனக்கு வெந்தயம் தான் முடியுது. சுகர் தான் கூட ஜூஸ் பண்றது.
இது வந்து நல்ல இதா இருக்குது, இது வந்து சொரியா இருக்கு. எது வேணும் உங்களுக்கு? வெஜி. இதைத்தான் வாங்க போகிறேன். ஆனா இதுக்கு வந்து 899 ஃபிஷ்ஷுக்கு. ஆமா, செம குளிரா இருக்கு. சாமான் வாங்கியாச்சு. என்ன ஒரு மார்க்கெட்டுக்கு போக போறோம். வாங்கும் ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்குது. தள்ளிட்டு போறேன் நான் கஷ்டப்பட்டு. இன்றைக்கு என்ன தானே எல்லா வேலையும் செய்ய விட்டுட்டு வளர்த்தேன். இங்கிறேன், இதை தூக்கி உள்ளுக்கு வைப்பான். உடைச்சு விட்டா சரிதான். ஆமா, சம காத் அங்கரம் ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும் இருக்குது போல. ஒரே எல்லாம் இன்றைக்கு பறக்குது. வில்லெல்லாம் அப்படி பறந்து போயிட்டுது. செம்ம குளிர் அடிக்குது உண்மையாவே. கையெல்லாம் புறைச்சு போயிடுது. ஓகே, நாங்களே நீ அடுத்த ஒரு கடைக்கு போக போறேன். ஆமா, காந்துதான் காந்துதான் இருக்கு. முட்டை, பால், சோடா அதுகள் சொன்னா பப்ளிக் குரோகர் வந்து மலிவு. ஒவ்வொரு சாமானுக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து மலிவு. இங்கே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மிரக்கறி, இந்தியன் மார்க்கெட் க்ரோசரி ஐட்டம், கொங்கங் மார்க்கெட் வந்து மீன், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், மற்றது வந்து கனவா நண்டு. நாங்கள் வந்து இங்க ஆட்ரச்சி எல்லாம் இங்க வாங்குறது இல்ல. ஆட்ரச்சி வாங்குறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறோம். ஆட்ரச்சி வந்து ஒரு சோமாலியன் கிடையாது, அங்க வச்சிருக்கிறோம். மிரக்கறி மற்ற பைரோசோஸ் மா வாங்குறேன்னா அது வேற கடையில வச்சிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு பாருங்க இவ்வளவு கார்கள் நிக்குதுண்டு. இந்த மார்க்கெட்ல வந்து சகல நாட்டுக்காரர்களும் பாருண்டா எல்லா நாட்டுக்காரரையும். ஆனா இங்க மாதிரி நான் ஒரு இடமே பார்க்கல. எல்லா நாட்டுக்காரரையும் கவர்ற மாதிரி தான் சாமான். இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட். கார் விடவே இடம் இல்லாம இருக்கும். நாங்க இன்னைக்கு கிழமை நாள் வந்தபடியா இப்படி இருக்குது. சாட்டர்டே சண்டேண்டா நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்படி அளவு எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நான் சூப் வைக்கிறதுக்காக ஒரு 2 நெட் எடுக்க போறேன். எனக்கு தேவை. வாழைப்பத்தி இருக்குது. இதுல ஒரு கொத்தி எடுப்பாங்க. ஒரு கொத்தி காணும் உங்களுக்கு வாழைப்பத்தி. வந்தா நாங்க காளான் எடுக்காம போறதே இல்லை. அதான் இன்றைக்கு ஒரு பாக்ஸ் காளான். நான் இன்றைக்கு இந்த சொறி காளான் எடுக்கல. இது கொஞ்ச நாள் 2-3 நாளைக்கு இருக்கு. இது எடுத்தா 2-3 நாளையால கொஞ்சம் தண்ணி ஆயிடும். அதால வந்து இதை எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் இருக்கு. வேறங்க மஞ்சள் கலர்ல இருக்குது. இது வந்து கூடாது, எனக்கு பிடிக்காது. இனிப்பா இருக்கு. மற்றது வந்து இப்ப இன்றைக்கு என்ன சூப்பும் வைக்கிறாங்க. நாங்க சூப்பு முறைக்கா வைக்கணும். குளிர் சூப், இன்னும் குளிருக்கு சூப்பு குடிக்கணும். இது சூப் வைக்கிறதுக்காக நாங்கள் வைக்கிறது. ஓகே, பின்னுக்கு வைங்க. ஓகே, கையெல்லாம் குத்துது. வீட்டை போயிட்டு பார்ப்போம். ஓகேங்கிறேன். நாங்கள் வீட்டை வந்திருக்கிறோம். சாமான் எல்லாம் வாங்கிட்டு என் பொழுது போயிட்டு பாருங்க இருண்டுட்டுது. சாமான் எல்லாத்தையும் கொண்டு வந்து கராச்சில் வச்சுட்டு நிவாரண பொருட்கள். இது நாங்கள் எங்கட காசு கொடுத்து வாங்கின நிவாரண பொருட்கள். என்னென்ன சாமான் நாங்கள் வாங்கினாங்க 2 பேருக்கு காட்டுறோம். ஓகே, ஓகே. அப்ப நாங்கள் ஒரு மாசத்துக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டு கூட கிடக்கும். 2 மாதத்துக்கு ரைஸ் எல்லாம் 2 மாதத்துக்கு ரைஸ் வந்து கிடக்கும். மரக்கறியும் மீனும் வந்து ஆனா ஒரு எங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று வரப்போது. ஆனா யாருக்குன்னு சொல்ல மாட்டோம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவற்ற பர்த்டே பார்ட்டிக்காண்டித்தான் இந்த சாமான் கூட வேண்டினதே அதுக்காண்டித்தான். பர்த்டே பார்ட்டி செய்யவா?
ஆனா ஆளுக்கண்டு நீங்களே டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு முடியுமெண்டா கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்கிற வீடியோ. ஓகே, அப்ப நான் வந்து மீனை வைக்கிறேன். நீர் வந்து மரக்கறி. சரி, இது வந்து பர்த்டே பார்ட்டிக்காண்டி தான் இந்த கூட, அதனாலதான் கூட வேண்டி இருக்கும். நாங்கள் கூழ் காய்ச்சறதுக்கு வாங்கிருக்கோம் இல்லையா? பாருங்க, ஒரு தரமான வீடியோ ஒன்று வந்து நாங்கள் ஓகே பாருங்க. இது வந்து ஸ்ரீலங்கால நீலம் நாங்க போன மட்டும் நீளமா. ஓகே, மீன் இதெல்லாம் பத்தி இது வந்து இப்ப கூழ் வச்சிருக்கேன். இப்ப நீ மரக்கறி நீ வைக்க. ஓகே, இது என்ன பழம் பேர் தெரியாது. என்ன பழம்? இது வந்து என்ன இதுதான் என்ன தெரியாது. இது வந்து ஸ்ரீலங்கால லாவல் பழம் மாதிரி. ஆனா நல்ல டேஸ்டான பழம் இருக்கு. அந்த பழம் வாங்கினாங்க. அதோட வந்து கிரேப் வாங்கினாங்க. இதுக்குள்ள வைப்பா. அதோட வந்து ஆப்பிள், கிரீன் ஆப்பிள் தான் பிடிக்கும் உங்களுக்கு. அதனால கிரீன் ஆப்பிள் வாங்கினாங்க. இதோட சேர்த்து அங்க இது என்ன சொல்லுங்க? இது வந்து கொக்கோ. இது வந்து கொக்கோ பழமா? இதுல வந்து சாக்லேட் செய்யறதா? நான் ஒரு கேக்க நான் இந்த வீடியோ காட்டுறேன். இல்ல இது வீடியோ நான் ஒரு சாக்லேட் செய்ய போறேன். இத காட்டுறேன். என்ன சாக்லேட் செய்ய போறீங்க? யா, அதோட சேர்த்து நல்ல ஃப்ரெஷ் ஆனது இந்த இஞ்சி வரும். இலையோட இருக்கு. ஆரஞ்சு வந்திருந்தது இந்த காலத்துல. இது வந்து சொல்லிடா கூட. ஓ, இந்த ஒரு இலையில கூட. இலை கூட எனக்கு ரெண்டு வரும். இலையோட இருக்கு. நல்ல ஒரு இருக்கு. இதுதான் நம்மளுடைய ஃப்ரூட் பாஸ்கெட். எஸ், இது வந்து டிராகன் ஃப்ரூட்ஸ். இல்ல சிவப்பு வந்து உங்களுக்கு பிடிக்காத சிவப்பு. எனக்கு வந்து இந்த மஞ்சள் வந்து பிடிக்கும். $3 உண்டானா பிடிக்க மாட்டேன். 2 மாசமா நாங்க கடைக்கு போகவே இல்லை. அதால இன்னைக்கு பெரிய ஒரு அமௌண்ட் உண்டோ. இது என்னன்னு சொல்லுங்க? புளி மதுரங்கா. இது இது நாங்க ஸ்ரீலங்காலயே ட்ரை பண்ணாங்க. ஓ, நாங்க போன சீசன் வந்து எல்லா டைமும் பார்க்கலாம். ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரூட்ஸ். இதுவும் வாங்கியிருக்கிறேன். இது என்ன மெலன் வாங்கியிருக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. இதுதான் இன்னைக்கு கொக்கோ, கிரேப்ஸ் மற்ற அதோட வந்து கோடம்பழம் மற்ற அந்த லாவல் பழம் அதற்கு அடுத்து காட்டும். இது வந்து நல்ல பழம். இது தெரியல. இது வீட்டை நட்டுருக்கோம். நாங்க நட்டுருக்கிறோம் கார்டன். ஆனா நல்ல டேஸ்ட். இது எங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அப்ப நாங்க இனி வெஜிடபிள் என்ன வாங்கினாங்கன்னு பாப்போம். வெஜிடபிள் மரக்கறி வந்து 2 பேர் 2 படியா நாங்க வருங்க. இது வந்து என்ன பேர்? இது முள்ளங்கி. இதுல பால் கறி வைக்க நல்லா இருக்குமன்றதுக்காக வாங்கினான். இதுல ஒரு வாழைப்பத்தி வாங்கி வச்சிருக்கிறேன். இது வந்து கூழ் செய்யறதுக்கு முருங்கைக்கீரை வாங்கியிருக்கிறேன். அது கொஞ்சம். இதோட சேர்த்து சோயா மீட் பேக்கெட், பச்சை மிளகாய் வந்து வாங்கியிருக்கிறேன். இதுல பச்சை மிளகாயும் நான் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் 1 மாசத்துக்கு. வாழைப்பத்தி நல்ல வாழைப்பத்திங்க வேறங்க. வாழைப்பத்தி, சோயா மீட் பேக்கெட்டு. அதோட சேர்த்து நான் காளான் தெரியும் உங்களுக்கு. நெடுகளுமே நான் காளான் வாங்குறேன். நான் மார்க்கெட் போனா அதால இந்த காளான் வாங்கியிருக்கிறேன். இதுல வந்து ஐங்கரன் வந்து இது ஐங்கரனுக்கு பிடிச்சிருக்காமண்டா ஐங்கரன் வாங்கிடுச்சு. இதுதான் நான் வந்து பச்சை அரிசி சாப்பிடுறது. எனக்கு புழுங்கரிசி வந்து சரி வராது. அந்த குத்தரிசி கொண்டு வினம் அது எனக்கு பிடிக்காது. நான் ஸ்ரீலங்காலையும் பச்சை சிவப்பரிசி தான் சாப்பிட்றேன். நான் இங்கே வந்து சிவப்பரிசி அரிசி இல்லாடிக்கு நாங்கள் ஸ்ரீலங்கால இருந்து நான் பார்சல் எடுக்கிறேன். நான் அதால இன்றைக்கு 3 பேக்கு இந்தியன் கடையில இருந்தபடியா நான் எடுத்துட்டேன். ஒரு பேக்கு எத்தனை எல்பின்னு சொல்லுங்க? இங்கிறது 4 53 கிலோ. ஆல்மோஸ்ட் 5 கிலோ. இது வந்து $18-19 போட்டிருக்காங்க ஒரு பேக். நாங்க 3 பேக் வாங்கிருக்கோம். தைப்பொங்கல் வருது தானே, அதால திடீர் அரிசி இல்லாம போயிடும். அதுக்காக வந்து அரிசி, பருப்பு, பயிர்கள் எல்லாம் நாங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு கட்டம் வாங்குறோம். இந்த பிரிட்ஜ்ல வைக்கணும். பெரிய பாடத்தான் இருக்கு எல்லாத்துக்குமே. இதுதான் நாங்க பிளாக் ஃப்ரைடேக்கு வாங்கின பிரிட்ஜ். இதுக்குள்ள வைக்க வந்து எங்க பிரிட்ஜோட சாமான் இருக்காது. ஏன்னா நாங்க 2 மாசத்துக்கு முதல்ல தான் சாமான் வாங்கினது. இப்ப சரியா முடிஞ்சபடியா தான் இப்ப வாங்கிருக்கோம். இனி 2 மாசத்துக்கு தான் நாங்க கடைக்கு போவோம். 1 மாசத்துக்கு 3 பேக் தான் நான் வெங்காயம் வாங்கினேன். அப்ப இதை வாங்கிட்டோம். இது 2யும் பேக் கூட நான் வச்சிருவேன். இதை வந்து வச்சிருவேன். இது நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதை இதுக்கு ஒட்டி விடுவோம்.
பாருங்க கத்தரிக்காய் எனக்கு மச்சக்கறி வச்ச இப்ப மீனோ இறைச்சியோ வச்சா எனக்கு கத்தரிக்காய் வெள்ளைக்கறி வைக்கணும் வாங்கினா நாங்க வந்து இப்ப கூடுதலா பிரியாணி போடுறபடியா நடுகளுமே இஞ்சி வந்து நாங்க கூட ஜூஸ் பண்றாங்க நல்ல மட்டும் சொல்லி நம்ம அதால நான் கூட ஜூஸ் பண்ற கூட இதுல வந்து உங்களை எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இது மா இஞ்சி என்று சொல்லுது நம்பி வருங்க இந்த இஞ்சிய ஆனா இதை உடைச்சு போட்டு மணந்து வருங்க மாங்காய் வாசம் தான் அடிக்கும் இதை வெறுமையா சாப்பிட்டாலும் அந்த உரைப்பு இருக்காது நான் இதே சாப்பிடுறேன் நான் அதால கணக்க வாங்கல இதுல ஒரு கொஞ்சம் வாங்கினான் இது நல்லா இருக்குமன்றதுக்காக அப்ப இஞ்சியையும் வந்து சொப்பின்ல போட்டுட்டு வச்சா பழுதர் ஆகாது கொஞ்சம் கிடக்கும் வந்து இந்த கத்தரிக்காயும் வாங்கினான் இதுல பாருங்க இந்த கத்தரிக்காய் கொஞ்சம் விருப்பம் போல உங்களுக்கு ஆனா இது வந்து நீ சம்பலுக்கு இத நீங்க சுட்டு போட்டு இல்ல அவனில வச்சு பேக் பண்ற மாதிரி பேக் பண்ணிட்டு சம்பல் போட நல்லா இருக்கும் அதை விட இத குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணி போட்டு முட்டையை மடிச்சு அதுல ஊத்தி போட்டு சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்கும் எனக்கு வச்சுட்டு எங்கட வியூவர்ஸ்க்கு போட்டு இது வந்து பால் கறி வைக்கிறதுக்கு இது முட்டை போட்டு செய்யறதுக்கு இது வந்து என்னதுக்கு இந்த கத்தரிக்காய் வந்து நான் முழுசா வெட்டிட்டு என்ன கத்தரிக்காய்னு சொல்லுவேன் இந்தியாவில நான் இதை வெட்டி குழம்பு வந்து இது வந்து குழம்பு வைக்கிறேன் முழுசாவே நான் போட்டு குழம்பு வைக்கிறேன் எண்ணெயில போட்டு தண்டிட்டு குழம்பு வைக்க சூப்பரா இருக்கும் கருவாடு போட்டு இவ்வளவுதான் கத்தரிக்காய் 3 கத்தரிக்காய் வாங்கிட்டேன் மேல வந்து இதை வச்சுக்கொண்டு சாப்பாடு சாமான ஆனா இது 2 மந்த் வந்து நாங்க மார்க்கெட்ல வந்து எம்டியா இருக்கா ரெண்டாக்கி ஃபுல்லா ஏன்னா கொஞ்சம் வாங்கல தான் நாங்க இதே கிடக்கும் உங்களுக்கு வேணும் வாழைக்காய் வாங்கினா வாழைக்காய் பொரியல் நல்லா இருக்கும் வாழைக்காய் என்ன பெரிய வாழைக்காய் 3 வாழைக்காய் பொரிக்கிறதுக்கு இது வந்து தேசிக்காய் வாங்கினா 8 தேசிக்காய் 96 cents இது தந்தூரி ரொட்டி அண்டி இருக்குது 5 தான் அண்டை நான் வாங்கினா நல்ல டேஸ்டா இருந்தது எனக்கு இதை நாங்கள் இது அந்த பிரிட்ஜில் இருக்கிற சாமானோட பெருசாக வாங்கி சாப்பிடுறது நாங்கள் ஆனால் வந்து இப்போ வாங்க இப்போ வேலைக்கு போய் வந்துட்டு கொஞ்சம் சமைக்க கஷ்டம் இருந்தால் இது செய்யலாம்ன்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து ப்ரௌன் சுகர் வாங்கினா இது என்னப்பா வெந்தயம் இது தேங்காய் இல்லாத சில கறிகளுக்கு பவுடர் போடுறதுக்கான இது அதோட சேர்த்து இதில் ஓமம் வாங்கியிருக்கேன் இது கட்டாயம் எனக்கு தேவையான உண்டு இதில் பிரியாணியில் வாங்கியிருக்கேன் இதுவும் பிரியாணி போடுற அந்த இதுதான் இதில் வந்து இட்லி செய்கிறேன் நான் அடிக்கடி வந்ததுக்காக இட்லி அரிசி வந்து வாங்கியிருக்கேன் அதோட தான் எம்டி ரெண்டா ஓ இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் தான் ஒரு ஃபிஷ் அது இந்த கிட்ட வந்து காட்டுங்க இங்கே வேறு இது சிவப்பு கலர் தான் ஆனால் குட்டி மீன் உண்டு இது வந்து பொரிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து $9 ஒரு பேக் ஆனால் கொஞ்சம் விலை தான் ஓகே நல்லா இருக்குன்றதுக்காக வாங்கினா இதை எப்படி போத்தல் வாங்கியிருக்கேன் சில நேரம் இப்போ 1 மாசத்துக்கு அந்த தேசிக்கு எனக்கு காணாம வரைக்குள்ள இந்த நான் யூஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு பேர் வந்து வாங்கியிருக்கேன் தேசிக்க போதல் இதில் வந்து பன்னீர் இது ரோஸ் பண்ணின பன்னீர் தான் நான் வாங்கி வச்சுக்கிறேன் இதை நாங்கள் வீட்டில் வைப்போம் இதில் வந்து நாங்கள் ஒலிவ் ஆயில் போத்தல் வந்து வாங்கியிருக்கேன் நான் வந்து இந்த ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது நான் அதனால ஓ இதில் பொட்டியும் அந்த ஒலிவ் ஆயில் வந்து பொட்டியில் வந்துருக்காங்க உங்களுக்கு இதில் வந்து நெய்யில் அடிக்கி பிரியாணி இல்லை அதாவது நெய் எனக்கு சரியான விருப்பம் நாங்கள் பிரியாணி செய்யறேன் ஒயில் ஒன்று நெய் மட்டும் தான் செய்யறாங்க நெய் வாங்கினா தெரியா பிரியாணிக்கு தயிர் வேண்டாமா தயிர் வாங்கிட்டேன் அதோட பெருங்காயம் வந்து நல்ல உடம்பு கட்டுறதுக்காக யூஸ் பண்ற கூட இந்த முறை தான் நான் இது வந்து வாங்கிக்கிறேன் இது வந்து குறப்பாப்படின்னு சொல்லி தெரியும் நானா நினைக்கிறேன் இந்த குறப்பாப்படியா தான் இருக்க மாட்டேன் இதை நான் உடைச்சிருக்க பார்க்கணும் இது கட்டுமா இப்பயே உடைச்சு பார்க்கும் இதுல வந்து இங்க வேறுங்க நாவல் பழம் இதை வந்து நாங்க இப்பயே உடைக்க போறோம் நெடுகளுமே வாங்கணும்னு நினைக்கிறது இன்றைக்கு தான் வாங்கிட்டேன் ஆனா நல்லா இருக்குது இதுல இப்ப உடைக்கிறது இல்ல உடை கையை கழுவிட்டு இருந்தானா இங்க இப்படி இருக்குது இல்ல சரியான குளிரா இருக்குது ஓகே இந்த பெரிய நாவல் பழம் மட்டும் வந்தது இவ்வளவு பெரிய ஒரு இது இதவா வந்து இவ்வளவு பெருசா இருக்குது இது வந்து கொலஸ்ட்ரால் பார்த்தேன் இது வந்து குட்டி குகும்பர் அங்க எனக்கு குகும்பர்ண்டா சிட்டியான விருப்பம் நான் குட்டி தான் வாங்கியிருக்கிறேன் இதுல பாருங்க ஸ்மால் ஒனியன் வாங்கியிருக்கிறேன் சின்ன வெங்காயம் செமண்டிங் கறி ஒரு நாளைக்கு இந்த வெங்காயம் போட்டு வைக்கணும் அதுக்காக எப்படி இருக்குன்னு உடைச்சு பிறகு பார்ப்பாமா இப்ப பாக்கல
நோம்பர் முடிஞ்சது சாமான். இது வந்து கீரை, இங்க இப்படித்தான் கிடைக்கும் கீரை. நாளைக்கு இதுதானே எங்கட கறி, தோட்டக்கீரை இது. அதனால நான் சாப்பிட்டு இது வாங்கிட்டேன். இதுல வந்து என்னப்பா இது மல்லிக்குழாய் வாங்கியிருக்கிறேன். இதுக்கும் வந்து நல்லா இதுல வாழைப்பழம் வாங்கியிருக்கிறோம் நாங்க. அது அதுல வைப்போம். வாழைப்பழத்தை வச்சாச்சு. இன்னைக்கு போஞ்சிக்காய் கனகாலம் சாப்பிட்டு வரும்போ போஞ்சிக்காய நல்ல போஞ்சிக்காய் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கும். போஞ்சிக்காய் வாங்கியிருக்கிறேன். எல்லாம் வாங்கினா பிரியாணிக்கு தக்காளி இல்லாம என்ன செய்யறேன், அதால தக்காளி அதோட சேர்த்து முக்கியமான தேங்காய். எங்களுக்கு 4 தேங்காய் போதுமானது. 2 வந்து திருவிட்டு நாங்க வச்சிருக்கோம் புட்டுக்கு. 2 வந்து ஏதாவது தேவைப்பட்டா ஓகே. இல்ல இவ்வளவுதான். நான் என்ன தரப்பு பாருங்க, கிட்ட வந்தா தான் இது தெரியும் என்னன்னு. இது வந்து என்ன பயிரண்டே பேரெல்லாம் தெரியாது. பருப்பு உண்டு. இது துவரம் பருப்பு இல்ல. இது வந்து முஸ்தாபா கௌபி. நான் இதுல வந்து கொண்டக்கடலை பேக். இது என்ன சொல்லுங்க. இது வந்து அந்த பயறு இருக்குல்ல, பயறு வந்து உடைச்ச பயறு, போது நீக்கிய பயறு. இது என்ன. இது வந்து போது நீக்காத பயறு. இது என்ன. இது வந்து பருப்பு. இதுதான் மைசூர் பருப்பு. இது என்ன. இது வந்து ஒரு இதுதான் கடலை பருப்பு. என்ன கடலை பருப்பு. இந்த பருப்போட செய்வோம். இது என்ன. இது வந்து உளுந்து உடைத்த உலர்ந்து. இது என்ன. இது வந்து பாயாசத்துக்கு. இது என்ன. இது வந்து பொட்டுக்கடலை. இது என்ன. இதுவும் பொட்டுக்கடலை. இது வந்து ஸ்ரீலங்கன் கடலை, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் கடிக்கிறதுக்கு. இதுல வந்து நாங்க ரசக்கால் மாதிரி இதுக்கும் ஒரு குட்டி இது ஒன்று வாங்கினேன். இது வந்து வேற பயிர் உண்டு. அதோட சேர்த்து இது வந்து கூட நாங்க யூஸ் பண்றபடி என்ன ஒரு இதுல வந்து இது இருக்குது. என்ன இதுன்னு சொல்லுங்க. சர்க்கரை. இதுல கொஞ்சம் மிளகு இருக்குது. அவ்வளவுதான். ஓகே. இதெல்லாமே எங்களுக்கு 2 மாசத்துக்கு போதும். இனி 2 மாசத்துக்கு வாங்க தேவையில்லை. இப்ப அரிசி தானிய வகையெல்லாம் 2 மாசத்துக்கு தாராளம். அதோட நாங்க வந்து சோனா மசூரி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பேக் தான் இன்னைக்கு வாங்கினாங்க. ஆட்டுங்க, இந்த பேக் சோனா மசூரி இது வாங்குவோம். இது நாங்க ரெகுலரா யூஸ் பண்றது. இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். பச்சை அரிசியும் யூஸ் பண்ணுவோம். மற்ற வந்து பாஸ்மதி வந்து யாரும் வந்தா அதை போடுறது. அவ்வளவு இருக்குது. கொரக்கா புளின்னு நினைக்கிறேன். இது வந்து கூடுதலா எல்லாரும் யூஸ் பண்ணினோம்னு தெரியாது. பார்க்கணும் இந்த மாதிரி இருக்குது. வந்து நான் பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை. ஓ, இப்படித்தான் இருக்குமா இது. கருப்பா கொரக்கா புளிய பிடித்தானே ஒன்று போட்டா காணுமா இது. இப்படித்தானே இருக்குது. இதுதானா அந்த கொரக்கா புளின்ற பழம். இப்படி அந்த பழத்தின் மேல் இதையா எனக்கு தெரியாது. இதாண்டு அம்மாக்கள் நெடுகளும் இதை கதைக்கிறவினா அதாலேயே நான் ஒரு சின்ன பேக்கெட் வாங்கி பார்த்தேன். நான் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து வைக்கணும். ஏன்னு சொன்னா இதை வந்து நான் டஸ்ட்பினாயும் யூஸ் பண்ணுவேன். நாங்கள் என்ன அது சாமான் கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதால இதெல்லாம் முறிக்க மாட்டேன். இதெல்லாம் நல்லா மடிச்சு போட்டு உங்களுக்கு வைக்க போறேன். இதெல்லாம் நான் இப்ப அடிக்கிட்டேன். ஏன்னு சொன்னா இப்ப டைம் இல்ல. நாளைக்கு வேலை என்றபடியா உள்ளுக்கு அடுக்க இயலாது. நாளைக்கு தான் நாளைக்குல எனக்கு இப்ப லீவ் இருக்கும். அப்பதான் நினைச்சு வைக்கலாம். இதை அப்படியே பாக்ஸோட இருக்கட்டும். பிறகு ஒரு அடுக்கணும். ஓகே ஓகே. அப்ப பொறுமையா நேரம் இருந்து பார்த்துட்டு நாங்க இந்த காரடியை நிறைவு செய்யணும். ஓகே, இந்தியான் பொழுது இதோடைய முடிஞ்சது. அப்ப வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு 6வது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு சொன்னா நாங்க அப்படியான வீடியோக்கள் போடுவோம். நீங்க அப்படி கமெண்ட்ஸ்ல சொன்னீங்களா நாங்கள் வீடியோக்கள் போட தயாரா இருக்கிறோம். நீங்களும் பார்க்க தயாரா இருந்தோம். ஓகே, இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.